வணக்கம். ஒரு டேட்டாவோட ஒன்று ஆரம்பிக்கலாம். 23,850 புட்டு 2.59க்கு 65 பைசாவில் இருந்துச்சு. 3.2க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் 32 ரூபா 35 பைசாவுக்கு போச்சு. ரைட், எவ்வளோ மடங்குன்றது நீங்களே போட்டுங்க. மார்க்கெட் இது மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து தார்மாராக கொடுக்கும். அண்ட் ஆப்ஷன்ஸில் அதுவும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இது மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் வந்து இன்றைக்கி எடுத்துங்களா மத்தியானமாக ஒரு 1:30-2 மணிக்கு விற்றாங்கன்னு வச்சுங்க, 20 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. 65 பைசா இருந்தப்போ 5 பைசா வரட்டும் நம்ம புக் பண்ணிக்கலாம்னு நினச்சவங்களாம் நினச்சி பாருங்களா. இல்லை யாராச்சும் 15 ரூபா ஃபார் அவுட் ஆஃப் மணி, எக்ஸ்பைரி டே கட்டாயம் வந்து டிகே ஆகிடும்னு நினச்சிட்டு இது மாதிரிலாம் வந்து ட்ராப் ஆகிறது வந்து பயங்கரமான விஷயம். அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்ஸில் டெஃபினட்டாக இது வந்து இட் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் கேம். ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து தெரியும், ஜனா ட்ரேடிங் குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து பெரிய கேஷ் அடிச்சுட்டு போனதாக சொன்னாங்க. அண்ட் இது மாதிரி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்றது கேள்விப்பட்டோம். ஸோ நினச்சி பாருங்கள், ஆப்ஷனில் இது மாதிரி ரிஸ்க் நிறைய இருக்குது. ஆப்ஷன் பையர்ஸை விட்டுருங்க. இதில் வந்து நான் வந்து 65 ரூபாய்க்கு வாங்கி 32 ரூபாய்க்கு நான் விற்கலன்னு வச்சுங்க, தட்ஸ் ஓகே, நத்திங் ஐ எம் கோயிங் டு லூஸ். ஆனால் யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு ஃபியூச்சர்ஸை விற்றுருந்தா அவங்களோட கெதி என்ன ஆயிருக்கும், இல்லை ஆப்ஷன்ஸ் புட் ஆப்ஷன்ஸை விற்றுருந்தா என்ன ஆயிருக்குன்றதை நினச்சி பாருங்கள். இது மாதிரி ரிஸ்க் வந்து ஆல்வேஸ் தே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், நேற்று வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நம்மளோட மார்க்கெட் ப்ரீமியமில் வந்து ப்ரீமியம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது, அது கொஞ்சம் கவலையான விஷயன்றது நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டுக்கு போயிடுச்சு. 14 பாயிண்ட்ஸ் தான், பெரிய டிஸ்கவுண்ட் இல்லை, 14 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 7 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. டிஸ்கவுண்ட் இஸ் அ டிஸ்கவுண்ட், ரைட். அண்ட் எக்ஸ்பைரி நெக்ஸ்ட் டியூஸ்டே 30ஆம் தேதி இன்னைக்கு எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி. அண்ட் ஜூலை 12ஆம் தேதி நான் ஒரு தேதி கொடுத்துருக்குறேன். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஆல் தோஸ் திங்ஸ் மேட்டர்ஸ் அ லாட், ரைட். ஒன்று, இன்றைக்கி மார்க்கெட் 313 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ராடே ஸ்விங்கு வந்து பயங்கரமான ஸ்விங்கு. காலையில் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு, மோர் ஃப்ளாட்டிஷாக தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃப்ரைடே அன்றைக்கி சில டைரெக்ஷன் இருந்துச்சு, மண்டே அன்றைக்கி பாசிட்டிவ் நம்ம எதிர்பார்த்தோம், இன்றைக்கி செம்ம நெகட்டிவ். இன்றைக்கி காலையிலேயே சம்வேர் அரவுண்ட் 9:30 பக்கமாகவே ஒரு நியூஸ் வருது, கொரியன் மார்க்கெட் டவுன் பை க்ளோஸ் டு அபவுட் 9%. போட்டு மிதின்னு மிதிச்சிட்டாங்க. ஒரே நாளில் வந்து 9% மிதிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரிஸ்க் வந்து எப்படி இருக்குது, ஸோ நியர் டாப்பில் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் ஒரு எஸ்பெஷலி வந்து வேல்யூவேஷன் பபுள் வந்து இது மாதிரி போகும்போது வெடிக்கும்ன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படைச்சு. 2 ஸ்டாக்கு, ரெண்டுமே வந்து சிப்பு பேஸ்டு. ஒன்று சாம்சங்கு, இன்னொன்று ஒரு சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. 2 பேர்த்த வந்து க்ளோஸ் டு அபவுட் 12 to 13% அடித்தாங்க. இந்த 2 ஸ்டாக் விழுந்தோடனே கொரியன் ஸ்டாக் மார்க்கெட் பெருசாக கீழே விழுந்துருச்சு. எப்பயுமே இது மாதிரி விழுவும் போது கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கும். கேஸ்கேடிங் எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா, நான் மார்ஜின் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொன்னால் என் மார்ஜின் கால் பண்ணுவாங்க, பணம் போயிடுச்சு எக்ஸ்ட்ரா பணம் போடுன்னுவாங்க. நான் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகும்போது அடுத்த லெவல் செல்ஸ் வரும். அண்ட் நிறைய ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். ஸோ ப்ரோக்கர்ஸும் வந்து நிறைய புஷ் பண்ணுவாங்க. முதலாம் வந்து வெயிட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் ஆனதுனால பேனிக் வந்து ஆல்வேஸ் வில் செட் இன். ஸோ இந்த 9% வந்து ட்ரிகர் வந்து இட் இஸ் ஜஸ்ட் நாட் 9% ஸ்ட்ரெயிட்டாக, ரைட். இது வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட், ஒன்றுக்கு அடுத்தது வந்து இப்படி வந்திருக்கும். இது ரிகவரி ஆகுமா? ரிகவரி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொன்னால் எஃப்ஐஐஸ், ரைட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே வந்து தெரியும் இது மாதிரி ஒரு வேல்யூவேஷன் சஸ்டெயின் பண்ண முடியாது. அண்ட் சஸ்டெயின் பண்ண முடியலன்னு சொன்னால் உழுவ தான் செய்யும். இதே மாதிரி தான் நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட், இந்த இதில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் $900 billion லாஸ் இது கொரியன் மார்க்கெட்டில். இப்போ நான் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சொன்னாங்க, கொரியன் மார்க்கெட் அண்ட் தைவான் மார்க்கெட் இஸ் மோர் மார்க்கெட் கேப் தென் இந்தியான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நேற்று கூட சொன்னாங்க, இந்தோனேஷியன் மார்க்கெட் கூட இந்தியாவை வந்து பீட் பண்ணிடுச்சுன்றது. இன்றைக்கி அவன் உளுந்ததுக்கு வந்து இந்தியா வந்து பொசிஷன் மாறி இருக்கலாம். நேற்று கூட நீங்கள் வந்து யூஎஸ் எடுத்து பாருங்கள், வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன், ரைட், ஃபர்ஸ்ட் பர்சன் டு மேக் $1 trillion சொல்லிட்டு பேச்சு வந்துச்சு. யார்? எலான் மஸ்க், ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டாக்கு. நேற்று ஒரு நாள் வந்த அன்றைக்கி லிஸ்டிங், இன்றைக்கி கேப் அப்பு, நிறைய கேஷ் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள், எவ்ரிபடி வாஸ் இன்ட்ரெஸ்டட்.
அடுத்தது என்னாச்சு, 12% கீழே விழுந்துச்சு. $600 billion. $600 billion நம்ம ருபி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வே வந்து ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். நம்மளுக்கு 700 billion இருக்குது. அவனுது எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸோட மார்க்கெட் கேப் லாஸ் மட்டும் 600 billion. நம்ம ஊர் காசில் சொன்னால் 57 லட்சம் கோடி. ஸோ இது மாதிரி ஒரு வேல்யூவேஷன் இருக்கும்போதும் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போதும் நிறைய ஸ்மால் பிளேயர்ஸ் ரைட் நசுங்குவாங்க. அண்ட் இதுலேயே வந்து மோசமான விஷயம் வந்து லிவரேஜ் எடுத்து பண்ணுறவங்க எல்லாமே வந்து பெருசாக நசுங்குவாங்க. இந்த ஒரு ரீசன்னால் தான் நான் வந்து ஒரு 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 1 வீக் முன்னாடி வந்து நான் சில வீடியோஸ் நான் வந்து போட்டிருந்தேன், மார்க்கெட் கிராஷ் ஆகுது. ஸோ நீங்கள் உங்கள் கேபிட்டலை பார்த்துங்க. இதுக்கான டெமோ வந்து வி saw it in gold and silver in February March. இந்த ஸ்பீடு என்ன ஸ்பீடில் மேலே போச்சு அதே ஸ்பீடில் கீழே விழுந்துச்சு. we saw recently in some other stock, right? And இப்போ கொரியன் இதை வந்து நம்ம பார்க்குறோம். ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் உங்களை காப்பாற்றுறது எப்படின்றது நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் வந்து சொல்லலாம், நான் லிவரேஜ் கிடையாது, நான் லாங் டேர்ம் ட்ரேடர். மறுபடியும் நான் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். TCS இஸ் டவுன் க்ளோஸ் டு அபவுட் 55%, 60%. இன்னைக்கு டேட்டில் TCS நல்ல கம்பெனியா? எஸ், நல்ல கம்பெனி. இன்ஃபேக்ட் they are number 1. இது இன்ஃபோசிஸ் நல்ல கம்பெனியா? எஸ், நல்ல கம்பெனி. எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் சைக்ளிக் இன் நேச்சர். ஸோ சைக்ளிக் இன் நேச்சர் போது அது கீழே வந்து தான் ஆகணும். இப்போ அடுத்தது வந்து சொல்கிறேன், இப்போ சைக்ளிக் இன் நேச்சர்னால் இது மேலே போகுமேனு. சைக்கிளில் வந்து 2 விதமான டைம் சைக்கிள்ஸ் இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம் சைக்கிள் இருக்குது, ஒன்று மிட் டேர்ம் சைக்கிள் இருக்குது, ஒன்று லாங் டேர்ம் சைக்கிள்ன்றது இருக்குது. இப்போ வந்து இருக்கிறது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் ஏ லாங் டேர்ம் சைக்கிள். இது வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் சைக்கிள் கிடையாது, இட்ஸ் எ செக்டோரியல் சைக்கிள். இது வந்து ட்ரெண்டே மாறுது. 19th century ஆரம்ப கட்டத்தில் குதிரை வண்டி வச்சுருந்தா நான் பெரிய ஆள். அன்னைக்கு குதிரை வண்டி சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1920 வந்து கார் வர ஆரம்பிச்சுன்னா குதிரை வண்டி காலி. நம்ம ஊரே எடுத்துங்களேன், ஒரு காலத்தில் வந்து நான் சினிமா கோட்டா வச்சுருந்தா பெரிய ஆள். இன்னைக்கு சினிமா கோட்டா முடிஞ்சு போச்சு. எல்லாருமே வந்து மல்டிப்ளெக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மல்டிப்ளெக்ஸும் முடிஞ்சு போச்சு. மேபி இன்னொரு ஒரு 3-4 இயர்ஸ்க்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறமா தெருக்கூத்து காலி. அடுத்தது வந்து நாடகம் ஏதோ சும்மா நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன் நாடகம் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் வந்து மார்க்கெட்லேயும் நீங்கள் இன்ஃபோசிஸோ இல்லை டிசிஎஸோ இல்லை மஹேந்திராவோ இவங்க வந்து they didn't upgrade. அவங்க வந்து ஆளுங்களை சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆளுங்களை சப்ளை பண்ணுறது தான் இப்போ ஏஜென்ட்ஸ் எடுத்துக்குது, ஏஐ ஏஜென்ட்ஸ் எடுத்துக்குது. அடுத்தது வந்து அடுத்த கட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து ஏன் காலகட்டத்தில் நடக்காது இல்லைப்பா, இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோபோஸ் வரப்போகுது. அடுத்த ஒரு 4-5 இயர்ஸில் வந்து ரோபோஸ் வந்துட போகுது, ரைட்? பரோட்டா மாஸ்டரில் இருந்து, டீ மாஸ்டரில் இருந்து, காய்கறி வெட்டுறதுலேருந்து, பாத்திரம் வெட்டுறதுலேருந்து, பாத்திரம் கழுவுறதுலேருந்து எவ்ரிதிங்க்கு ரோபோ வந்துருச்சுன்னு சொன்னால் $20,000 டெஸ்லா கொடுக்குறான். அவன் $20,000 கொடுக்குறான்னா சைனாக்காரன் ஒன்று கொடுப்பான், இந்தியாவிலேருந்து சிலது வரும். ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் வந்து அடுத்த ஒரு 5-6 இயர்ஸில் வந்து யூ ஷுட் பி ரெடி ஃபார் தட். என்ன பண்ண போகிறோம் யாவச்சுங்க. டெஃபினட்டாக இதை வந்து சைக்கிள் விஷயமா நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டிசிஎஸோ இன்ஃபோசிஸோ வந்து அடுத்த சைக்கிள், இது வந்து 8 இயர்ஸ் ரெகுலர் சைக்கிள் கிடையாது. இட்ஸ் 100 இயர்ஸ் சைக்கிள் ஆர் 60 இயர்ஸ் சைக்கிளாக இருக்கலாம். எதுன்றது சொல்ல தெரியல. இன்னும் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் வரல அண்ட் மெயின் பிக்சரே வரல. ப்ராபப்ளி அடுத்த 3 months வந்து we can see it. 3-4 months. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டிசம்பரில் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் ஆஃப் லேட் சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் போன வாரத்தோட லோ வந்து இன்னைக்கு உடைச்சிருக்கு. ஸோ 23,800 அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலாக இருந்துச்சு. 23,820-830 அந்த லெவலுக்கு கீழே வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. பிக் பார் வித் வால்யூம், நல்ல சிக்னல் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பொசிஷன்ஸை என்ன பண்ணுன்றது நீங்கள் பார்த்துங்க. இன்றைக்கி வந்து செக்டார் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கொரியா மேட்ரு விட்டுச்சு, கோல்டு அண்ட் சில்வரும் அதே கதை தான். நேற்று யூஎஸ் மார்க்கெட் விடுங்க, இப்போ ரைட்னா யூஎஸ் மார்க்கெட் பயங்கர நெகட்டிவாக காட்டிகிட்ருக்கு ஃபியூச்சர்ஸில். அண்ட் கோல்டு அண்ட் சில்வரும் வந்து இன்றைக்கி உளுந்துருக்கு. டாலர் இண்டெக்ஸ் 101 டச் ஆகிடுச்சு. ஸோ டாலர் இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர். அது ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும், எதிர்வழி கோல்டு அண்ட் சில்வர் உழுவும், மெட்டல்ஸ் எல்லாம் உழுவும். அண்ட் மெட்டல்ஸை வந்து லாஸ்ட் ஒரு 3-4 months வந்து செம்ம ரேலி. அது வந்து கோல்டு ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், காப்பர் ஆகட்டும், எனி மெட்டல், ஸ்டீல் ஆகட்டும், எல்லா மெட்டல்ஸுமே வந்து ரேலி ஆச்சு. எல்லாமே வந்து கீழே உழுவோம்.
க்ரூடு வந்து பிலோ 80 வந்துச்சு. 77 நம்மளோட பிரெண்ட் க்ரூட் $77.58 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. காப்பர்லாம் கூட வந்து ஆல்மோஸ்ட் 3% வந்து உளுந்துருக்கு. ருப்பி டேர்ம்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 15,000 கீழே வந்துருச்சு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. 14,920 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அகெயின் நான் சொல்கிறேன், இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,35,000 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. ருப்பி எஸ் இட் ஹாஸ் பிகம் வீக்கர். 94 rupees 75 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி 8.57% வந்து அப்பாயி 13.94 இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வோலட்டாலிட்டி வருது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, அடுத்த டியூஸ்டே அன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்குது. ரோல் ஓவர் இந்த வாரமே வந்து ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து 2 விதமான ப்ராப்ளம். உலகத்தில் நடக்கிற ஆட்டங்கள், அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும், ப்ளஸ் ரோல் ஓவர்ஸ் இருக்கும். ஜூலை மந்த்துக்கான கான்ட்ராக்ட்ஸில் வந்து நிறைய பேர் மூவ் ஆகிருப்பாங்க. அண்ட் இந்த கான்ட்ராக்டில் ஜூன் மந்த் கான்ட்ராக்டில் நிறைய வோலட்டாலிட்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, F&Oவில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே வந்து பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். மீண்டும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரிவ்யூ பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் ரிவ்யூஸ் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா எங்கள் கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள். 9444468888க்கு ரிவ்யூ பண்ணிங்க. எந்தெந்த ஸ்டாக்கை ஸ்டாப் லாஸ் போடணுன்னு இருக்குது, நீங்கள் அதை பார்த்துங்க. எந்த ஸ்டாக் விட்டு எக்ஸிட் பண்ணணுன்றது பாருங்கள். எந்த ஸ்டாக்கை வந்து மேபி ஹோல்ட் பண்ணலான்றது இருக்குது, அதை ஹோல்ட் பண்ணிங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸோ இல்லை உங்களுக்கு யாரும் கன்சல்டன்ட்ஸ் கிடையாதுன்னு சொன்னால் ஆல்வேஸ் இட்ஸ் குட் யூ ஆல்வேஸ் ரிவ்யூ இட். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாங்கள் எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், லாஸ்ட் 16 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இன்ஹவுஸ் டேட்டா அனாலிசிஸ் டீம் இருக்குது. அண்ட் வி ஆர் ஏபிள் டு டூ தட். ஏன்னா நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவுமே ஷேர் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. அதனால் குட்டியாக இந்த ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.